குருச்சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து எங்கள் சித்தி வீட்டில் எங்கள் பாப்பாவுக்காக 9வது நாள் சீர் செஞ்சாங்க. சும்மா சிம்பிளாக மண்டபத்தில் இல்லை, வீட்லேயே மொட்டை மாடியில் வச்சுருந்தாங்க. பாருங்கள், எங்கள் பாப்பாவும் க்யூட்டாக இருக்குது. நாங்கள் வந்து தலை சுற்றி விட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டுருந்தோம். எங்கள் பாப்பா சேரீ நல்லா இருக்குங்களா? ப்ளூ கலர் பார்டர், லைட் கலர் சேரீ. அன்றைக்கி வந்து ஃபுல்லாக மழை வர மாதிரிக்கே இருந்ததுனால கொஞ்சம் எல்லாம் நேரமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சளிச்சிங்கற்கெல்லாம் பூவை நல்லா நிறைய வச்சு விட்ருந்தாங்க. பாருங்கள், எங்கள் சித்தி, பெரியம்மா, அத்தை, மாமா எல்லாருமே வந்திருந்தாங்க. முக்கியமாக ரொம்ப வெளியெல்லாம் ரொம்ப சொல்லலை, அளவாக தான் சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், தலை சுற்றுறாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சுற்றுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எல்லோரும் சுற்றுங்கன்னு சொல்லங்காட்டி அப்புறம் நானும் அவங்களாம் சுற்றுறத பார்த்துட்டு போயிட்டு நானும் தலை சுற்றினேன். அது மாதிரி அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. பாருங்கள், சீர்தட்டி எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. வந்து ஆலத்தி எடுத்தாங்க. நாங்களும் ஆலத்தி எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு நானும் போய் நின்றுருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாமான்னு சொல்லி பொட்டு வைக்க சொன்னாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து பாப்பாவை வாழ்த்துனாங்க. நீங்களும் பாப்பாவுக்கு விஷ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் எல்லோரும் கிளம்பிட்டு இருந்தாங்க. மழை வர மாதிரி இருக்கிறதுனால சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டாங்க. அதை இந்த சீர் வீட்டு சாப்பாடு தீட்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டு சேராதுன்னு ஒவ்வொருத்தரும் சாப்பிடாமே கிளம்பிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேங்காய் பழம், ஸ்வீட்ஸு எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. எங்களுக்கும் மாதுளம்பழம், பழமெல்லாம் கொடுத்தாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து எங்கள் அக்காவோடைய பையன், குட்டி தம்பி இருக்கிறான் பாருங்கள். எல்லோரும் அப்புறம் ஒவ்வொருத்தரும் கிளம்ப